வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் நேற்றிரவு பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அந்நாட்டின் அதிபர் முகமது ஜகாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வங்கதேசத்தில் போராட்டங்கள் வன்முறையாக மாறியதை அடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். வங்கதேசத்தில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் போராட்ட அமைப்புகள் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் தலைமை ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பதவி ஏற்புக்காக துபாயிலிருந்து நேற்று பிற்பகல் டாக்கா வந்த முகமது யூனிஸை ராணுவ தளபதி வகருஜமான் மாணவர் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் வரவேற்றனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பேராசிரியர் முகமது யூனிஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வங்கதேசத்தில் இயல்பு நிலை விரைவில் திரும்பும் என நம்புவதாகவும் அங்குள்ள இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைமை பொறுப்பேற்றுள்ள பேராசிரியர் முகமது யூனிஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அங்கு அமைதியும் இயல்பு நிலையும் திரும்புதலே இப்போதைய உடனடி தேவை என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் பதவிக்கு இணையான தலைமை ஆலோசகர் என்ற பொறுப்பை முகமது யூனிஸ் ஏற்றுக்கொண்டுள்ளார். அவரது தலைமையிலான இடைக்கால அரசுக்கு உதவியாக 16 உறுப்பினர்களை கொண்ட ஆலோசகர் குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களான நஹீது இஸ்லாமும் ஆசிப் முகமதும் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்படும் வரை முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அந்நாட்டை வழிநடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.